12, 15 and 21. ஓகேவா? சேம் இதே மாதிரி ப்ராசஸ்ல போடுங்க. 12 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 6 வரும். சோ இத 3 வச்சு டிவைட் பண்ணும்போது 2 வரும். 2 வச்சு டிவைட் பண்ணா 1 வந்துரும். ஓகேவா? இல்ல இங்க 2 போட்டீங்கன்னா இங்க 3 வரும். அப்புறம் 3 வச்சு பண்ணீங்கன்னா 1 வரும். எப்படினாலும் போட்டுக்கலாம். அடுத்து 15 3 வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 5 வரும். அடுத்து 5 வச்சு டிவைட் பண்ணும்போது 1 வரும். அப்புறம் 21 3 ஆல தான் டிவைட் ஆகும் அல்லது 7 ஆல டிவைட் ஆகும். 3 போட்டோம்னா இங்க 7, இங்க 7 போட்டா இங்க 3. ஓகேவா? அப்புறம் 7 ஆல டிவைட் பண்ணும்போது 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன எழுத போறோம்? 12க்கு என்னென்னலாம் இருக்கு? 2 3 இங்க 1 இருக்கு. 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான், பிரச்சனை கிடையாது. சோ 2 ஓகேவா? 2 2 இருக்கு. சோ 2 ஸ்கொயர் இன்டு 3 எழுதிக்கிட்டேன் 12க்கு. அடுத்து 15க்கு என்னது இருக்கு? 3 5 1. ஓகேவா? 3 5 1 1 போட்டாலும் 1 தான், போராட்டினாலும் 1 தான். 3 5 1. ஓகேவா? அதுக்கடுத்து 21க்கு என்ன இருக்கு? 3 7 1. 3 இன்டு 7 3 இன்டு 7 7 இன்டு 1 கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்னது? இப்ப இதுல HCFனா என்னது? காமனா இருக்கணும், ஸ்மாலா இருக்கணும். ஓகேவா? காமனா இருக்கிறது என்னது? 2 காமன் கிடையாது. 3 இருக்கா? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இதுல ஸ்மாலானது எல்லாமே 1 தான் இருக்கு. ஓகேவா? ஒரு டைம் தான் இருக்கு. 3 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. சோ இதுலயும் ஒரு டைம் தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. சோ அப்ப நம்ம ஒரு 3 மட்டும் எழுதிக்கலாம். ஸ்மாலஸ்டா இருக்கணும். அதே இங்க 3 2 இங்க 3 1 இருந்தா நம்ம ஒரு 3 மட்டும் தான் எடுப்போம். எது ஸ்மாலஸ்டா இருக்கோ அதை மட்டும் தான் எடுப்போம். அதான் HCF. ஓகேவா? இப்ப 3 LCM என்னது? ஹையஸ்டா இருக்கணும், சேமா இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இதுல ஹையஸ்டா 2 ஸ்கொயர்ங்கிறது காமனா இல்ல. சோ நான் எப்படினாலும் இதுல வேற எதுலயுமே எதுவுமே இல்ல. சோ 2 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இதுல என்ன இருக்கு? 3 இருக்கு, 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, 3 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு 3 தான் இருக்கணும், 3 3 எடுக்கக்கூடாது. சரியா? ஒரு 3, இந்த 3ல இருந்து ஒரு 3 எடுத்தாச்சு. இங்க வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். செகண்ட் இதுல வந்து 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 5 எடுத்துக்கோங்க. 21 இதுல 7 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 7 எழுதிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 420. ஓகேவா? இதுல 3, இது 420. HCFனா என்னது? 3, LCM என்னது? 420. இதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? இதுதான் சிம்பிளானதுதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. 17 23 29. இந்த 17ம் இந்த 23ம் 29ம் எதாலையும் டிவைட் ஆகாது. 17 ஆல மட்டும்தான் 17 டிவைட் ஆகும், 23 ஆல மட்டும்தான் 23 டிவைட் ஆகும், 29 ஆல மட்டும்தான் 29 டிவைட் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? சோ 17ங்கிறது எதால டிவைட் ஆகும்? 17 ஆல தான் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்ப 17 போட்டோம்னா அது 17 ஆல தான் டிவைட் ஆகும். இங்க பேலன்ஸ் 1 இருக்கும். அதே இது 23 போட்டீங்கன்னா 23 ஆல தான் டிவைட் ஆகும், பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? இப்ப 29 போட்டோம்னா 29 1 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 17 into 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். இது எதுக்கு சொல்றேன்னு இப்ப சொல்றேன் பாருங்க.